ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீஃப் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல பீஃபை நல்லா வேக வச்சுக்கணும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இதை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பீஃப் நல்லா வெந்துருச்சு. அடுத்து இப்போ பீஃப் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ பீஃப் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானணும். அதில் 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், இது கூட ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி. வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கு. இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் அதை போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. அது கூட நம்ம வேக வச்சுருக்கிற கறியும் இது கூட சேர்த்திக்கலாம். கறியை சேர்த்திட்டு அது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்திட்டு நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. இது இப்போ கொதிச்சனும் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தனும் ஆஃப் பண்ணிடுங்க, கிழங்கு வைக்கிறது. இப்போ நம்மளோட சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.